நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கு இறைவா போற்றி. லம்போதரம் ஷாமணிபம் கணேசம் குட்டாரமக்ஷஸ்ருதமூர்த்வகாभ्याम् ஷலட்டுகம் தந்தமதகராभ्याम् வாமேதராभ्याम् ச ததானமீடே வாமேதராभ्याम् ச ததானமீடே. சுரசுர கணபதி சுந்தர நிருத்வம் ரிஷி ரிஷி கணபதி யக்ஞ சமானம் பவ பவ கணபதி பத்ம சரீரம் ஜய ஜய கணபதி திவ்ய நமஸ்தே. அமிர்தகழி மாமாங்கேஸ்வரர் மாமாங்க பிள்ளையார் மாமாங்க கஷேத்திரம் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு கோவில் இது. ஆடி அமாவாசையும் விநாயக சதுர்த்தி விழாவும் ரொம்ப விசேஷம். கணபதியும் சிவபெருமானும் ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு கோவில் இது. பிரம்மாண்டமான அழகான ராஜகோபுரம், தாமரை தீர்த்த தடாகம். இந்த தாமரை தீர்த்த தடாகத்துக்கு பெரிய பெருமையே ரொம்ப உசக்தி. இதுல இருக்கக்கூடிய தீர்த்தத்தை சாப்பிட்டாலே வியாதிகள் எல்லாம் தீரும். மருந்து நீர் அப்படின்னு வருஷத்துல 2 முறை இந்த தீர்த்தத்தை எடுத்து பிரசாதமா தரான். ஆடி அமாவாசை அன்னைக்கு இங்க கூடக்கூடிய கூட்டத்தை பார்த்தோம்னா பல்லாயிரக்கணக்கான பேர். தேர் திருவிழால கணபதி எழுந்தருளை அருள் பாலிக்கிறார். கணபதியினுடைய அனுகிரகத்தை பெற்று எல்லா காரியங்களிலும் பண்ணுவதற்குறித்தான ஒரு கஷேத்திரம் மூலாதார கடவுள். மூலாதார கணலை காலால் கருத்ததி மூலாதார மூர்த்தி தனியான ஒரு சன்னதியோட அனுகிரகம் பண்ணக்கூடியதாக அமைந்திருக்கு. இந்த இடத்துக்கு மாமாங்கம் பேர். இந்த கஷேத்திரத்துக்கு அமிர்த கழி. காரணம் என்ன அப்படின்னா, சுந்தரகாண்டத்துல ஹனுமானுடைய பிரவேசம் நிகழ்ந்த சந்தர்ப்பம். அசோகவனத்திலிருந்து கிளம்பி ராவணனுக்கு போய் நல்லுரைகளை உரைத்து அவனை காப்பாற்றுவதற்கு ஏதாவது வழி இருக்குமா அப்படின்னு இந்த கஷேத்திரத்தை பார்த்து வியந்து போன ஹனுமன் ராவணன்கிட்ட போய் நல் புத்திமதிகள் எல்லாம் சொன்னான். ஆனால் ராவணன் கேட்டபாடா இல்லை. ஒரு குரங்கு போய் சொல்றதான், குரங்கினால் சாபம் கொண்டு ஒரு ஊர் அழிய கடவுது அப்படின்னு ராவணனுக்கு ஒரு சாபம் இருக்கு. என்னைக்கு குரங்கு பிரவேசமானதோ அன்னைக்கு அவனுடைய ஊர் அழிஞ்சு போட்டு கைலாயத்தை தூக்க முற்படுறான். கைலாயத்தை அப்பிரதட்சணமா போகுது. நந்திகேஸ்வரர் சொல்ற அப்பிரதட்சணமா கைலாயத்தை போகக்கூடாது, பிரதட்சணமா போகணும். ராவணன் சொன்னானா, குரங்கு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு நீ எனக்கு உபதேசம் யாருன்னு. அப்ப நந்திகேஸ்வரர் சொன்னாரா, உன்னுடைய கஷேத்திரம் நீ எந்த வாக்க சொன்னையோ, உன் குரங்கு எப்ப உள்ள வருதோ அன்னைக்கு உனக்கு அழிவுது. கொல்லிக்கட்டை எடுத்து தானே தன் தலையை சுரிஞ்சுட்டானாங்கிற கதையா ஹனுமாரை பிடிச்சு ஹனுமானுடைய வால்ல அக்னிய வைக்க சாதகமாகுமா? கஷேத்திரம் முழுவதும் அக்னி ஆயிடும். சீதாபிராட்டி பிரார்த்தனை பண்ணதுனால இதனுடைய வேலை நமக்கு கிடையாது, வேதத்தில் விடுவார்னு அந்த ஹனுமான் தன்னுடைய வால்ல இருக்கக்கூடிய அந்த நெருப்ப சமண பண்ணின இடம் இந்த அமிர்த கழி தாமரை தடாக புண்ணிய தீர்த்தம். இதுலதான் அந்த ஹனுமார் தன்னுடைய வால்ல இருக்கக்கூடிய நெருப்ப இதுல நினைச்சு சமணம் பண்ணிட்ட. அதனால ஹனுமாருடைய அனுகிரகம், ஹனுமாருடைய ரூபம் இந்த தீர்த்தம். இங்க இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு என்ன விசேஷம்னா, யுத்தம் முடிஞ்ச பிற்பாடு பகவான் ஸ்ரீ ராமபிரான் 3.25 நாளைக்குள்ளேயே இந்த யுத்தத்துல வீரர்கள் எல்லாம் நல்கதி அடைய வேண்டி ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ண முடியும். அதனால ஹனுமானாகப்பட்டவர் சுயம்பலிங்கத்தை தேட போறார்.
சுயம்புலிங்கம் வரல, அதுக்குள்ள ராமபிரான் சீதாபிரான் எடுத்துட்டு பூமியை எடுத்து தன்னுடைய கோதண்டத்தினால பூமி உள்ள தோண்டி அதுல இருந்து ஒரு மண்ணை எடுத்து சிவலிங்கத்தை வைக்கிறார். அந்த சிவலிங்கம் தான் மூலஸ்தானத்துல மாமாங்கேஸ்வரரா இருக்க. பக்கத்துல மேற்கொண்டு ஹனுமான கொண்டு வந்த அந்த லிங்கத்தை எந்த கோதண்டம் தோன்றினாரோ அங்க வச்சு தீர்த்த தடாகமா இருக்கு. அப்பேற்பட்ட ரொம்ப உயர்வான கஷேத்திரம். இங்க இருந்து நீ கிளம்பலாம்னு விக்கிரம் இல்லாமல் கணபதி உத்தரவு கொடுத்தார். அதாவது முதல்ல கணபதிய ராமபிரான் பூஜித்த கஷேத்திரம் தட்சிண பிரதேசத்துல லவண கஷேத்திரம் உப்புன்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க பிள்ளையார் இருப்பார், திறந்த வெளி கணபதியா இருப்பார், மனசித்தி விதான கவி பேர். அந்த பிள்ளையார் மேலதான் ஆதிசங்கர பகவத்பாதால் முத்தாகராத்தமோதகம் சதாதிமுக்திஷாதகம் கலாதராவதம் சகம் விலாசினோகரக்ஷகம் அநாயகைகநாயகம் விலாசி தேவதைத்யகம் நதாசுபாசுநாசகம் நமாதம் விநாயகம். அப்படி பிரதம கணபதி ஒவ்வொரு கணபதி யுத்தம் சம்பூர்ணமானவுடனே தன்னுடைய பிரார்த்தனையை சம்பூர்ணம் பண்ணிட்ட ராமபிரான் கணபதியை பிரார்த்தனை பண்ணவுடனே கணபதி பிரத்யட்சமாகி உன்னுடைய காரியங்கள் எல்லாம் சாதகமாயிடுது, நீ இந்த க்ஷேத்திரத்திலிருந்து கிளம்பி உன்னுடைய சுக்ஷேத்திரத்துக்கு போகலாம்னு உத்தரவு கொடுத்தாராம். இதனால் நம்முடைய யாத்திரை சாதகமாகிறது. இந்த க்ஷேத்திரத்துல எங்க போறதா இருந்தாலும் இந்த பிள்ளையார பிரார்த்தனை பண்ணி காரியம் ஆரம்பிக்கும். இந்த பிள்ளையாரும் சிவபெருமானும் அரியதொரு வரப்பிரசாதி. முதல்ல இந்த பிள்ளையாரையும் சிவபெருமானையும் வழங்கினால் அவளுக்கு காரியங்கள் ஜெயமாகும். அப்பேற்பட்ட காரிய சக்தி கணபதியாக இருக்கின்ற காரணத்தினாலேயே யுகம் கண்ட கணபதிங்கிறது தான் மாமாங்க கணபதி, மாமாங்க பிள்ளையார், மாமாங்க சேர்த்து 12 வருடத்துக்கு ஒரு முறை இந்த பிள்ளையார் கடுகு அளவு வளர்ந்து நிற்பான். அதனாலேயே இந்த கஷேத்திரத்துக்கு மாமாங்கன் 12 சம்பத்சரம், பூர்ண சம்பத்சரம். அப்படியாக இந்த கஷேத்திரத்தினுடைய மகத்துவங்கள், தீர்த்த தடாகத்தினுடைய மகத்துவங்கள் இதெல்லாம் விட இந்த கஷேத்திரத்துக்கு ஒரு பெரிய வனம், விருட்சங்களாக இந்த இடத்துல இருக்காலாம். கணபதியின் பூத கணங்கள், தென்னை மரம், மாமரம், அசோக மரம், ஆலமரம், அஸ்வமரம் என்கின்ற 5 விருட்சங்கள் சூழ்ந்து அதுக்கு நடுவில் கோவில். இப்படி அமைந்திருக்கக்கூடிய கோவில்ல அற்புதமான ஒரு தரிசனமாக சுவாமியினுடைய பிரசாதம். மாமாங்க கஷேத்திரம், மாமாங்க பிள்ளையார், மாமாங்கேஸ்வரர் அத்தனை பேருக்கும் அனுகிரகம். ஓம் நம சிவாய.